வணக்கம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அதாவது ஆர்டிஐ. இந்த பேரு கேட்டாலே நிறைய பேருக்கு சிக்கலான சட்ட புத்தகங்களும் பெரிய பெரிய நடைமுறைகளும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா வாங்க, இந்த சிக்கலான சட்டத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டூல் கிட்ட எப்படி மாத்துறதுன்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம் இல்லையா? ஒரு முக்கியமான தகவலுக்காக அப்ளை பண்ணிருப்போம். ஆனா பல நாள் ஆகியும் எந்த பதிலும் வந்திருக்காது. அந்த டென்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நமக்காகவே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு. சரி, இந்த சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம ஒரு 6 விஷயமா பிரிச்சு பார்க்க போறோம். உங்க உரிமை மறுக்கப்பட்டா என்ன செய்யணும்னு ஆரம்பிச்சு, இந்த சட்டத்தோட நடுவர்கள் யாரு, அதோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன என்பது வரைக்கும் ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தகவல் மறுக்கப்படுதுன்னு வச்சுப்போம். உங்க முன்னாடி ரெண்டு முக்கியமான பாதைகள் தான் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறதுல தான் உங்க முதல் ஸ்டெப்பே இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேல்முறையீடு, புகார் ரெண்டுமே வேற வேற நோக்கத்துக்காக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே தெளிவா சொல்லிருச்சு. உங்க நோக்கம் மறுக்கப்பட்ட தகவலை வாங்குறது மட்டும்தானா? அப்போ நீங்க போக வேண்டிய வழி செக்ஷன் 19 படி மேல்முறையீடு. இல்ல சட்டத்தை மதிக்காத அந்த அதிகாரிக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆயுதம் செக்ஷன் 18 படி புகார். இந்த கிளாரிட்டி இருந்தாதான் நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சரியா முடிவு பண்ண முடியும். சரி, அப்போ எந்தெந்த சமயத்துலலாம் நீங்க இந்த செக்ஷன் 18 யூஸ் பண்ணி நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பாப்போம். உங்க மனுவை வாங்குறதுக்கே ஆபீஸ்ல ஆள் இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 30 நாள் ஆகியும் ஒரு பதிலும் வரலையா? தாராளமா பண்ணலாம். இல்ல தேவையில்லாம அதிகமா ஃபீஸ் கேக்குறாங்களா, இல்லனா வேணும்னே தப்பான தகவலை கொடுக்கறாங்களா, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க நேரடியா தகவல் ஆணையத்துக்கே புகார் அனுப்பலாம். இல்ல, எனக்கு அதிகாரி மேல நடவடிக்கை எல்லாம் வேணாம், எனக்கு தகவல் மட்டும் கிடைச்சா போதும்னு நீங்க நினைச்சா அதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். முதல்ல உங்க மனுவை நிராகரிச்ச ஆபீசரோட சீனியர் அதிகாரி கிட்ட 30 நாளுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு திருப்தியான பதில் வரலனா அடுத்த 90 நாளுக்குள்ள மாநில அல்லது மத்திய தகவல் ஆணையத்துக்கிட்ட செகண்ட் அப்பீல் பண்ணலாம். இதுதான் தகவலை வாங்குறதுக்கான நேரான வழி. அடுத்து, ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி சட்டத்தை மதிக்காத அதிகாரிக்கு என்ன தண்டனை, அதே நேரம் நேர்மையா வேலை செய்யற அதிகாரிகளை இந்த சட்டம் எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் இந்த சட்டத்தோட ஒரு பக்கம் குச்சி, இன்னொரு பக்கம் கேடயம். இந்த நம்பரை பாருங்க, 25,000 ரூபாய். வேணும்னே தகவல் தர மறுக்கிற ஒரு அதிகாரிக்கு விதிக்கக்கூடிய அதிகபட்ச அபராதம் இது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பணம் அரசாங்க கஜானால இருந்து போகாது, அந்த அதிகாரிக்கு வர்ற சம்பளத்துல இருந்து தான் பிடிப்பாங்க. அதனால இது சும்மா ஃபைன் இல்ல, அதிகாரிக்கு உண்மையாவே வலிக்கிற மாதிரி ஒரு தண்டனை. விஷயம் ஃபைனோட முடியறதில்ல. ஒரு ஆஃபீஸர் திரும்ப திரும்ப சட்டத்தை மீறாரு, இல்ல வேணும்னே தப்பான தகவலை கொடுக்கறாருன்னா தகவல் ஆணையா அவர் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி பரிந்துரைக்கலாம். இது ஒரு வார்னிங் மெமோல இருந்து ப்ரொமோஷனை நிறுத்தி வைக்கிறது, ஏன் சஸ்பெண்ட் பண்றது வரைக்கும் கூட போகலாம். யாரும் இந்த சட்டத்தை சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஒரு வார்னிங் பெல் இது. ஆனா பாருங்க, சட்டம் ஒரு கையில குச்சிய வச்சிருந்தாலும் இன்னொரு கையில ஒரு கேடயத்தையும் வச்சிருக்கு. அதுதான் செக்ஷன் 21. ஒரு அதிகாரி நல்ல எண்ணத்தோட தன்னோட வேலையை செய்யும்போது தெரியாம ஏதாவது சின்ன தப்பு நடந்துட்டா அவர் மேல யாரும் கேஸ் போட்டு பழிவாங்க முடியாது. இதனால நேர்மையான ஆபீசர்ஸ் பயப்படாம வேலை செய்ய முடியும். சரி, இந்த கேமோட ரூல்ஸ பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆட்டத்தோட ரெஃபரீஸ், அதாவது அம்பயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையங்கள் தான் இந்த சட்டத்தோட உண்மையான பாதுகாவலர்கள். இந்த கமிஷனர்ஸை நியமிக்கிற முறையே ரொம்பவே ஜனநாயக பூர்வமானது. ஸ்டேட் லெவல்ல முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சர்னு ஒரு கமிட்டி இருக்கும். சென்ட்ரல் லெவல்ல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு 2 பேருமே சேர்ந்துதான் முடிவு பண்றாங்க. இதனால கமிஷன் பாரபட்சம் இல்லாம நடுநிலையாதான் செயல்படும்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனா 2019ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது இந்த கமிஷனோட சுதந்திரத்தை பத்தி ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கிச்சு. இந்த டேபிள பாருங்க. முன்னாடி கமிஷனர்களோட பதவிக்காலம் 5 வருஷம்னு ஃபிக்ஸ்டா இருந்துச்சு. அவங்க சம்பளமும் தேர்தல் ஆணையர்களுக்கு சமமா இருந்துச்சு. ஆனா அந்த திருத்தத்துக்கு அப்புறம் பதவிக்காலத்தையும் சம்பளத்தையும் மத்திய அரசே முடிவு செய்யலான்னு மாத்திட்டாங்க. இதனால கமிஷனோட சுதந்திரம் பாதிக்கப்படலான்னு சில விமர்சனங்கள் இருக்கு. ஆக இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த நடுவர்களும் கூட சட்டத்துக்கு மேல இல்ல. அவங்களையும் எப்படி நாம பொறுப்பாக்க முடியும்? அதுக்கு சட்டத்துல என்ன வழி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு தகவல் ஆணையர வேலைய விட்டு தூக்குறது அவ்ளோ ஈஸி இல்ல.
பிரசிடென்ட்டோ கவர்னரோ நினைச்ச உடனே அதை செய்ய முடியாது. ஒரு புகார் வந்தா அது சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு தான் அனுப்பணும். சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு ஆமா இவர் தப்பு பண்ணிருக்காருன்னு ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அவரை நீக்க முடியும். ஏன் இவ்ளோ கஷ்டமான ப்ராசஸ்னா பாலிடிக்ஸ் உள்ள வராம கமிஷனை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனா சில விஷயங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஒரு கமிஷனர் திவால் ஆயிட்டாரு, இல்லனா ஒரு கிரிமினல் கேஸ்ல தண்டனை வாங்கிட்டாரு, இல்லனா பதவியில இருக்கும்போது சம்பளத்துக்கு வேற வேலைக்கு போறாருன்னா அவரை நீக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரணை எல்லாம் தேவையில்லை, நேரடியாவே நீக்கிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த எபிசோடோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்குள்ள போலாம். இந்த ஆர்டிஐ சட்டத்துக்குனே சில தனித்துவமான மத்த எல்லா சட்டத்தையும் விட பவர்ஃபுல்லான சக்திகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த சட்டத்தோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் பவர், செக்ஷன் 22. சுருக்கமா சொன்னா இது ஒரு மாஸ்டர் கீ. வேற எந்த சட்டத்திலயாவது இந்த தகவலை கொடுக்க முடியாது, இது ரொம்ப ரகசியம்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஆர்டிஐ சட்டம் கேட்டா அந்த தகவலை கொடுத்தே ஆகணும். பிரிட்டிஷ்காரன் காலத்துல கொண்டு வந்த அலுவலக ரகசிய சட்டத்தை காரணம் காட்டி இனிமே தகவலை மறைக்கவே முடியாது. இதோட அடுத்த சூப்பர் பவர் செக்ஷன் 23. சிம்பிளா சொல்லணும்னா, இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு எதிரா நீங்க கீழ்கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க முடியாது. இதனால வருஷக்கணக்கா கேஸை இழுத்தடிக்கிறத தடுக்க முடியுது. ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட எல்லா அப்பீலும் அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே, அதாவது தகவல் ஆணையத்திலேயே தான் நடக்கணும். இதனால ப்ராசஸ் வேகமாவும் இருக்கு. இதுதான் இந்த சட்டத்துல இருக்கிற ஒரு செம்ம ஸ்மார்ட்டான ரூல். ஆமா, நம்ம நாட்டோட உளவுத்துறை, பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இந்த சட்டத்துல இருந்து விலக்கு இருக்கு. ஆனா அதே டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடந்தா இல்ல மனித உரிமை மீறல் நடந்தா அது சம்பந்தப்பட்ட தகவலை அவங்க கொடுத்தே ஆகணும். அதாவது நாட்டு பாதுகாப்புங்கிற பேரை சொல்லி ஊழலையோ இல்ல மனித உரிமை மீறல்களையோ மறைக்கவே முடியாது. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த சட்டம்லாம் பேப்பர்ல சூப்பரா இருக்கு. ஆனா நிஜத்துல இது சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் செக்ஷன் 25ல ஒரு அருமையான சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்கள் ஒரு முழுமையான ரிப்போர்ட் கார்டை ரெடி பண்ணி பார்லிமெண்ட்லயும் சட்டசபையிலையும் தாக்கல் பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எத்தனை மனு வந்துச்சு, எத்தனைக்கு பதில் சொன்னாங்க, எத்தனை நிராகரிச்சாங்க, எவ்ளோ ஃபைன் போட்டாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கும். இது அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மைக்கு மக்கள் போடுற மார்க் மாதிரி. நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரிதான். இந்த பவர்ஃபுல்லான சட்டத்தை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு வக்கீல் தேவையில்ல, பெரிய படிப்பும் தேவையில்ல. ஒரு சாதாரண வெள்ளை பேப்பரும் உங்க உரிமையை கேட்கிற தைரியமும் இருந்தா போதும். இதுதான் உண்மையான ஜனநாயகம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சட்டம்ங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கான ஒரு வழி மட்டும் இல்ல, அது கேள்வி கேட்கறதுக்கான உங்க உரிமை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு கருவி. இப்போ எல்லா ரூலும் உங்க கையில இருக்கு. உங்க தெருவுல, உங்க ஊர்ல, உங்க ஆபீஸ்ல நீங்க கேட்க நினைக்கிற அந்த முதல் கேள்வி என்ன? யோசிங்க, செயல்படுங்க.